காய் போகிறோம். காரைக்குடி மீன் வாங்கிட்டு வந்துருக்கோம். இவ்வளோ மீன் 100 ரூபாய் மட்டும்தான். இவ்வளோ மீன் 100 ரூபாய் மட்டும்தான். காரைக்குடி மீன் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. காரைக்குடி மீன், தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள். பாருங்க, சிஜர்லேயே கட்டணும். சின்ன மீனாக இருக்கும், சிஜர்லேயே கட்டணும்னாக்கா. ஆனால் இது பார்க்கறதுன்னு காரைக்குடி தான் கலந்து தான் இருக்குது, கலந்து தான் இருக்குது. ஏன்னா இது பாறை. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இது வந்து முள் மாதிரி பாருங்க, இந்த மாதிரி கட்டியா. இது வந்து பாறை மீன். இது பாருங்க, இதுக்கு இல்லை பாருங்க, இதுக்கு இது பாருங்க. இதுதான் காரைக்குடி. இது கிடையாது, இது பாறை தான். இது காரைக்குடி. காரைக்குடிக்கு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, பெறால் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இதில் வந்து பாறைக்கு வந்து இந்த வாலுமே டிஃப்ரெண்ட் பாருங்க, மஞ்சளாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த பாறை மீன் நான் கரெக்டாக தெரியுறேன். இது கரெக்டாக இது எடுக்கிறாங்க. இது பாருங்கள், இது வரும். இது இந்த மாதிரி முள் இங்கே வந்து பெறால் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் எடுத்துட்டேன் தோலோட. இது பாறை தான். ஆனால் இது பெருசாக இருந்தால் இவ்வளோ ரஃப்பாக வராது கையில் இப்படி எடுத்தா. இது சின்னதாக இருக்கிறதுனால நான் பிடிச்சிருக்கோம். அப்போ கூட சடலாம் வந்துச்சு. ஈஸியாக இருக்குது கற்றுக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது மீன். செத்துலெல்லாம் செம்மையாக இருக்குது. அப்புறம் அந்த செத்துல கூட தெரியுது பாருங்கள், பாறைக்கு இந்த காரைக்குடி மீனுக்கு டிஃப்ரெண்ட் வந்து செதிலில் கூட தெரியுது பாருங்களேன். கலந்து தான் இருக்குது இந்த மீன். நான் காரைக்குடி தான் கேட்டால் அவர் கலந்து கொடுத்துருக்காரு. அது ஒன்று தான் இருக்குது கேட்டது காரைக்குடி. இது பாறை. ஒன்று வேற இல்லை, ஒன்று தான் இருக்குது. அது வரும்போது நான் காமிக்கிறேன். அதுக்கு அந்த செதில் பாருங்க, நல்லா இருக்குது. அழகாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒருவேளை செய்ய தெரியாதவங்களும் சிசரை வச்சுனால ஈஸியாக செஞ்சிடலாமுங்க. அங்கங்கே கட் பண்ணுற வேலை தாங்க. ஆனால் நல்லா கொஞ்சம் நல்லா பெரிய சிசராக எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இங்கே மீன் மார்க்கெட் கூட 5 மணிலேருந்து ஒரு 6:30 மணி 7 மணிக்குள்ளே முடிஞ்சிருந்தாங்க. அதுக்கு மேலே நம்ம போனோம்னா ஒன்றுமே இருக்காது. ஆளே அங்கே இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ஏற கட்டி ஓட்டிடுவாங்க, ஊட்டிக்கு போயிடுவாங்க. அது ஆனால் இந்த மீன் 100 ரூபா தானா. ரொம்ப கண்ணு தெரியாத மாதிரி இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. கண்ணே இல்லாத மாதிரி சின்னதாக இருக்குது. பரவாயில்லண்டாலும் அதே சின்னதாக இருந்தாலும் கூட அந்த சாறு இறங்கிட்டு நாளைக்கு போகணும். எல்லாமே சளி பிடிச்சிருந்தாங்க. மழை சளி பிடிச்சி முடியல, இருந்தது சளி. அதனால தான் காரைக்குடி எப்படி செய்யணும்னு நம்பிக்கையோட போடுறேன் சமைக்கும் போது. பசங்க கூட பெரிய பெரிய மீனெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சின்ன மீனெல்லாம் சாப்பிடுவாங்க. இது பார்த்தாலே பயப்பட மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. பெரிய மீனாலே பயந்துட்டே சாப்பிட மாட்டாங்க. அது என்னதான் மீன் பார்த்தா கூட பயப்படுற பிள்ளைங்க இங்கே தாங்க பார்க்கணும். என்னம்மா அது குழுவில் இருக்கிறதுனால அப்படி நம்ம தனியாக வீட்டில் இருக்கிறது. அம்மா வீட்டில் இருந்தால் எதனா என்னப்பா வலிக்குது? ஒன்றுமே வலிக்காதப்ப சும்மா உட்காரதுக்கால வலிக்குதானே சொன்னா எப்படிப்பா? அது வலிக்கு இந்த தெருப்பு போட்டுனே இருக்கு, இல்லைன்னு இருக்குல்ல, அதனால அந்த குழுவுக்கு அப்படி இருக்கும். ஒன்றுமே இல்லை, கால் எப்படி வலிக்கும்? எனக்கு வயசானவரை சின்ன பையனுக்கு ஒரு குழு தாங்கலைன்னா அப்படி எப்படி வயசானவங்களெல்லாம் எப்படி தாங்க முடியும் சொல்கிறேன்.
போட்டால் பசங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஆயிருக்கு கஷ்டமாக இருக்குது. முடிச்சுட்டு கழுவி வச்சுருக்கோம். இது பாருங்கள், இதுல இது இப்படி போட்டு இது கொஞ்சம் தான் இருக்குது. மணி முதல்ல தலையில் செவிலெல்லாம் இருக்குது, அதில் எடுத்தாச்சு. அதனால் அந்த சைடில் இருக்கிற ஆள் பண்ணால் இல்லைன்னா ஒன்று ஒன்று செய்யும்போது லேட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் அது கொஞ்சம் இப்போ வந்து இது பாருங்கள், இது கிழங்க மீன், இது 2 கிழங்க. இது என்ன மீன் தெரிலங்க, எனக்கு இது பேர் தெரிலங்க. இது பாருங்க பெரிய சங்கரா மீன். இந்த 3 மீன் மட்டும் ஒரே மீன் தான். இது கிழங்க, இது கலந்து இருக்குது. இது எல்லாமே காரக்குடி மீன் அவ்வளோதான் பிடிச்சிருக்கு. காரக்குடி விதவிதமாக இருக்குதுங்க. கொஞ்சம் பட்டையாகவும் இருக்குது, ரொம்ப பட்டையாக இருக்குது, கொஞ்சம் சதறுகிற மாதிரி இருக்குது. இவருக்கு தண்ணியெல்லாம் வடிக்கிட்டு அலசில் சும்மா தண்ணி. இப்போ வந்து மஞ்சள் தூளி உப்புங்க. இது போட்டாலே எங்கே இருக்குது, ஒரு வேளை மீனில் எதனா சின்னதாக கூட மருந்துங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது எதனா சின்னதாக கூட இந்த மஞ்சள் தூளி உப்பு போட்டு நல்லா தூக்கினாங்கன்னா அதோட இதெல்லாம் போயிடும். அந்த கடலில் இருக்கிற பாம்பு எல்லாமே போயிடும். நோய் வராது, கொஞ்சம் தடுக்க முடியும். மஞ்சள் தூள் உப்பு போட்டு எந்த மீனுக்குமே அலசணுங்க. மஞ்சள் தூள் உப்பு போட்டு அலசினோம்னா அது துண்டு மீனே ஆகட்டும், கறி கூட நாங்கள் வந்து கறி கூட தான் அலசுவேன். சிக்கன் வாங்கிட்டு வந்தால் கூட மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் போட்டு அலசுனா தான் அதோட ரொம்ப அது இதெல்லாம் போயிடும், நீச்சல் அடிக்கிறதுல போயிடும். சோப்பெல்லாம் போட முடியாது இல்லைங்க, அதனால் மஞ்சள் தூள் உப்பு தானே போட முடியும். போட்டால் நல்லது. மீன் வெட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப இது பண்ண முடியல. நம்மளால கையை ஒராசனா நல்லா அழுத்து போயிடும், செதிரி போயிடும் மீன் நினைக்கிறவங்க வந்து இப்படி குளிக்க வச்சுக்கலாம். குளுக்குனா ஒன்றுமே ஆகாது. அதாவது இந்த பெறால் இல்லாத மீன், பெறால் இருக்கிற மீனானா நம்ம வந்து மஞ்சள் தூளுப்பு போட்டு இப்படி வராசனால இருக்கிற பெறால் எல்லாம் கூட வெளியில் வந்துடும். பாருங்கள், எல்லாம் சூப் போட்டு கழுவுற மாதிரி இருக்குது. ஆனால் இது மஞ்சள் தூள் போட்டு அலசின பிறகு ஒரு அலசு 2 அலசு அதுக்கு மேலே அலசக்கூடாது. ரொம்ப அலசுனாலும் நல்லா இருக்கும். மீன் அதை எங்கள் வீட்டுக்கு சொல்லுவோம், மீனோட டேஸ்ட்டே வெளியில் எடுத்துருவீங்க நீங்கள். அலசி அப்படின்னு ஒரு அலசாதானங்க கொஞ்சம் மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கு நான் அலசாத போட முடியுமா? கறி எடுத்தாலும் அப்படி தான் பண்ணுவேன், மீன் எடுத்தாலும் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆஞ்சாச்சு மீன். நம்ம வந்து அந்த அழுக்கு இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் நசிப்பட வேண்டாம். இது சாப்பிட்டா நல்லது. காரப்பொடி மீன், மிளகு எல்லாத்தையும் சீரகத்தை போட்டு செய்வாங்களா அம்மா, செஞ்ச பிள்ளைங்களுக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட்டா நல்லது. நாங்கள் பாரு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அலசுறதுனால எந்த ஒரு அசிப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையுமே க்ளீன் ஆகிடும். எல்லாமே சாப்பிடுங்க. அந்த இதுக்கு குளுமைக்கு பனி டைம் இல்லைங்களா, காரப்பொடி மீன் சாப்பிட்டா நல்லது. நீங்களே இந்த மாதிரி ஆஞ்சி செஞ்சு அந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து இந்த மீன் செய்கிறது எப்படின்னு போட்டோம், அதுவும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.